என் அன்பு செல்லுமே, என்னுடைய அன்பு தங்கமே, குழப்பத்தை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நான் சொல்லும் விஷயத்தை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேள். அதற்குள்ளேயே நான் பாதி விஷயங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை யூகப்படுத்திக் கொள்ளாதே. நடப்பது ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஆனால் அதை நீயே யூகப்படுத்திக் கொள்வாய் பார். இது நடந்து கொண்டிருக்கிறதே, இது இந்த விஷயமாக மாறிவிடுமோ அந்த விஷயமாக மாறிவிடுமோ என்று யோசித்து நீயாகவே ஒரு விஷயத்தை பலவிதமாக யோசிப்பாய். ஆனால் நடக்கப் போவது என்னவென்று பார்த்தால், நான் தீர்மானித்ததுதான், நான் யோசித்ததுதான், நான் செய்ய போவதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் உன்னுடைய குழப்பங்களும் கண்ணீரும் நான் செய்யவில்லை, எல்லாமே நீதான் செய்கிறாய் என்று நினைக்க வைக்கிறது. ஒன்று தெரிந்து கொள், எதுவுமே நீ செய்யவில்லை, எல்லாமே நான் தான் செய்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் தான் உனக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். புரிகிறதா? அதனால் எதுவுமே நீதான் செய்கிறாய், உன்னால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நினைக்காமல் நீயே அமைதியாக இரு. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். நிச்சயமாக நீ அழுவதினாலும் குழப்பிக் கொள்வதினாலும் எதுவும் நடக்காமல் எல்லாம் போகாது. நடக்கும், நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் நாம் எதற்காக போராடுகிறோம்? நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம். யார் தடுத்தாலும் நல்லது நடந்துதான் ஆகும். சொல்கிறோம் அல்லவா, யார் தடுத்தாலும் கெட்டதுதான் நடக்கும் என்று. எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று. உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் கெட்டது நடந்தது, ஆனால் இதற்கு பிறகு நல்லது நடக்க போகிறது. அந்த சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் எதையுமே யோசனை செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் எதையும் குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். நீ அமைதியாக இருந்தால் நிச்சயமாக நடப்பது நல்ல முறையில் நடக்கும். காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்காது. நிச்சயம் உனக்கு தேவையானது உன் கைக்கு தானாக வரும், உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ அழாதே, முதலில் குழப்பிக் கொள்ளாதே. எதையும் நீயாகவே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அமைதியாகவும் திருப்தியாகவும் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை திருப்திகரமாகவும் அமைத்து, அது இருக்கும் வரை நிம்மதியாக இது இருக்கிறதா, இதன்படி நாம் வாழ்வோம் என்று திருப்தியாக இருப்பதை வைத்து நீ வாழ்ந்தால் நிச்சயமாகவே வரப்போகும் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையே நீ வெறுத்து போனால் வரப்போகும் வாழ்க்கையானது உன் கண்ணுக்கே தெரியாது. புரிகிறதா? நான் சொன்னால் எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்கவே மாட்டேன். சரியான பாதையில் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். இன்றைய ஒரு நாள் பொறுத்துக்கொள். நாளையிலிருந்து எல்லாமே அமோகமாக நடக்க ஆரம்பித்துவிடும். ஓம் சாய்ராம்.